ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேசிகே ட்ராமாஸ் தமிழ். நேற்று ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்தது அவங்க ஃபோட்டோ எடுத்ததோடு பார்த்தோமா, அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீரோவும் ஹீரோயின் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுங்க வந்து நெட்டில் போட்டு விட்டுறாங்க. அதை அந்த தம்பிக்காரன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் வந்து உண்மைக்கே பணக்காரன் கிடையாதா, இவன் வந்து ஏழை, நம்மகிட்ட ஏமாற்றிருக்கான், ரெண்ட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளை என்ன அடி அடித்தான் என்னைய, இவனை சும்மா விடக்கூடாது, எங்கள் முன்னாடியே ஷோ ஆஃப் பண்ணியிருக்கான், இவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவனோட அண்ணனா தம்பியோ சம்திங் செம்ம கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. இந்த வந்து இதுதான் உண்மையான ஐடென்டிட்டி, இவன் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கான், நம்மளை எவ்வளோ அடித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அவளை சும்மா விடக்கூடாது, வாங்க இப்போயே அவள் இருக்க அந்த இதுக்கு போகலாம், அப்படியே காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அங்கே சீன் கட்டாகி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. கொடுத்துட்ருக்கையிலே அவளுக்கு ஃபோன் வருது. அவங்க அம்மாட்டேருந்து எடுத்து வந்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை ஏமாற்றிருப்ப, எங்கே இருக்க, இப்போ நாங்கள் வந்து காலேஜுக்கு வெளியே தான் இருக்கோம், உடனே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வச்சிட்றாரு. அப்போ அங்கே வைக்கவும் ஹீரோயின் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்படி தான் தேங்க் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் திருப்பி வந்து ஹீரோவை கிஸ் பண்ண வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு தெரியாதா என்னென்னு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சீன் கட் பண்ணால் அங்கே ஹீரோயினோட சீனியர் வந்து எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து ஹீரோயினை பார்த்தீங்களான்னு ஒவ்வொருவளாக கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே அந்த ரூம் கிட்டக்கையும் வரான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால் மறைச்சிட்டு அவரோட கோட்டை எடுத்து ஹீரோ மேலே போட்டு விட்டுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஹீரோவை அடிக்க வருது. ஹீரோ வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை அடிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் அந்த பையன் சொல்கிறான், நீ வந்து சாதாரண ஒரு டீச்சர், நீ எப்படி எங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. எங்களுக்கு என்ன வேணும், காசு தான் வேணும், நீ காசு கொடுத்தோன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் வாயை பொளக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு இந்த 1 மில்லியன்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க அப்படியே யோசிச்சுட்டு 3 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் ஹீரோ கார்டு எடுத்து கொடுத்துட்டு அதோடு அடங்காமல் அந்த பையன் என்ன சொல்கிறான், அப்போ நாங்கள் காரில் வந்தோம்ல, அந்த காருக்கு யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தம்பியோ அண்ணனோ யாரோ கேட்குறாங்க. உடனே இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், நீங்கள் போக மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே அவங்கெல்லாம் திருச்சி ஓடிடுறாங்க. அங்கே அப்புறம் ஹீரோயினை வந்து ஹீரோ அந்த கோர்ட்லேருந்து எடுக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், வெளியேருந்து பார்த்துட்ருக்கத ஹீரோ பார்த்துட்றாரு. உடனே ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு மறைச்சிட்டே கூட்டிகிட்டு போய் எங்கள் காரில் உட்கார வச்சிட்றாரு. இன்னும் கிளாஸே முடியலையே, நீ ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் இருக்கையிலேயே உன்னை எவ்வளோ புள்ளி பண்ணாங்க, ஸோ இப்போ நானும் இல்லை அப்படின்னா இன்னும் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது, ஸோ நீ ஏன் கூடயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அங்கே அந்த மிஸ்டர் மோன்றவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் பின்னாடியே வராரு. இப்போ நீ வேற ஒருத்தனோட போறியா, நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோடைய ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்துடுறான். அப்போ ஹீரோயினை மட்டும்தான் பார்க்குறான். அவனுக்கு ஹீரோ தெரியல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் கையை முறுக்கிட்டு இருக்கான். அங்கே ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான இதெல்லாம் மாட்டி விட்டுட்ருக்காங்க. நீ இங்கே இரு, நான் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா, நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. உடனே ஹீரோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே நிற்பாங்க. அங்கே வந்து வந்துடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என்னையவே வந்து அடிக்க வச்சிருப்பல, நீ ஓல்டு பாயோட தானே இருக்க, உனக்கு நான் இன்றைக்கி என் அங்கிளுக்கு பதில் நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவளுக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கு சென்ஸ் ஆகுது. அங்கே ஹீரோயினை வந்து இவர் இது பண்ணிகிட்ருக்கான்.
ஹீரோ வந்து ஆப்ரேஷனில் இருக்கையிலே அவரை விட்டுட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்து பார்த்தா ஹீரோயினை வந்து அவன் வந்து அடிக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பான். அப்போ நினைக்கிறான், ஐயோ அந்த ஓல்டு ரேபிட் நம்ம அங்கிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பான். அப்போ ஹீரோ சொல்வார், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் விமனை வந்து நீ தொடுவ, அவள் தான் என் கூ ஃபேமிலியோட யங் லேடியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீங்கள் 3 பேர் தானே அவள் தொட வந்தீங்க, அவள் மட்டும் உங்கள் 3 பேர்த்தையும் மன்னிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி உங்கள் 3 பேர்த்தோட பாடு திண்டாட்டமாக மாறிடும், நான் வரங்களாட்டே உங்களை மன்னிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுவார். அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா மோ வந்து என்ன பண்ணுவான், ப்ளீஸ் ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் என்னோடய ஆண்ட்டுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே பார்த்துட்டே நிற்பான், என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ அவளை அடிக்கிறோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்ன அவள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொன்னால், சும்மா இருட, என் அங்கிளோட கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது, அவர் நினச்சா மட்டும்தான் இந்த பெய்ஜிங்லேயே நம்மளால் இருக்க முடியும், நம்ம ஃபேமிலியை விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் கையில் வந்து அடிச்சுக்குவான் சம்திங், ஏதோ ஒரு குச்சியை எடுத்துகிட்டு அடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவான். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இனிமேல் நீ என்கிட்ட ஸ்கூலில் எதுவும் இதாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னால் இங்கே ஹீரோயின் வந்து அந்த கையில் அடிபட்டுச்சுல்ல, அதுக்கெலாம் இதெல்லாம் போட்டு விட்டு அந்த ஊசியை வச்சு குத்தி விளையாண்டுட்ருப்பாங்க. ஆண்டி வலிக்குது, இதோட 10 தடவை குத்திட்டீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த ஆரஞ்சை சாப்பிட்டுட்டு நீங்கள் குத்துங்க, அதுவும் இந்த சிரஞ்சியில் குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வச்சு அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துடுவார். வந்ததும் ஆண்டி எங்களை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுதான் அவனுக்கு லாஸ்ட் டைம், நான் அவனை டெம்பரரியாக தான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி அங்கிள் நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குற போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் பேசிப்பாங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை புள்ளி பண்ணவங்கள எதிர்த்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறதுக்கு, இனிமேல் நீ எல்லா நேரமும் இப்படி தான் இருக்கணும், நீ என்னோடய ஒய்ஃபு, ஸோ நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாசமாக ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா நான் இப்போயே வந்துடுறேன், நீ என் டாக்டரில் அவள் கூட்டிகிட்டு உடனே வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஆர்டர் போடுவாங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவார். அப்போ ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா வராங்களா உன்னைய பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா அவ்வளோ கிராண்டாக அவங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட மருமகன்றனால ஹீரோயினுக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஹீரோயினை வந்து அவங்க வீட்டில் ரொம்ப புள்ளி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அவங்க மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவன் ஏதாவது உன்னை புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லி நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ப்ரேஸ்லெட் கொடுக்கையில் இதை நீ போட்டிருந்தா எல்லோரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது ரொம்ப ப்ரெசியஸாக இருக்குது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்லுவார், இல்லை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் சரின்ட்டு போட்டுக்கவும் இப்போ ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ சொல்லுவார், இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உன்னை யாரா கூப்பிட்டானா, நான் என் மருமகளை மட்டும்தான் கூப்பிட்டேன், நீயும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா பங்கமாக கலாய்ச்சிருவாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோவும் ரூமில் இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தலை தோட்டிகிட்ருப்பாரு. எனக்கு இதெல்லாம் கனவுன்ட்டு பயமாக இருக்குது, நான் காலைல எந்திரிக்கையில் இதெல்லாம் மறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கனவு இல்லை உண்மைதான்றதை இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காமிச்சா 2 பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா மாலுக்கு தான். அதாவது ஹீரோயினோட மாமியாரும் மாலுக்கு போயிருக்காங்க. அப்போ
மாமியார் சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோடும் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க அந்த ப்ரேஸ்லெட்டே அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்தாங்க, அப்போ இங்கேயும் எல்லாமே காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் லோவாக இருக்க கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஹீரோயினை. அப்போ ஹீரோயினோட மாமியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு ஸ்பீடாக வந்து ஏய் இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டம் தெரியுமா, இதெல்லாம் நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. இவன் வந்து ஹீரோயினோட படிச்சிட்ருக்கவ தான், கிளாஸ்மேட் தான். நீ ஒரு ஓல்ட் லேடியை கூட்டிகிட்டு வந்தால் நீ ஒரு பெரிய நோபல்னு நினப்பா, நீ ஒன்றும் அப்படி கிடையாது, நீ எவ்வளோ பேர்த்த செடியூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாள். அப்போ வந்து அவங்க மாமியாருக்கு கோவம் வந்துடும், அவங்க அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மருமகள் இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாமியாரை வந்து தப்பாக பேசுவா அவள். ஹீரோயின் கோவம் வந்துடும், ஹீரோயின் திருப்பி அடிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வருமா, அவன் தான் அங்கே செக்யூரிட்டி கார்டோட மேனேஜராக இருப்பான். அவங்க வந்து இங்கே இருக்க துணியெல்லாம் திருட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாவ. அதுக்கு வந்து அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே இவங்கள வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அது வந்து மாமியாருக்கு வந்து ரொம்ப காண்டாயிரும். அங்கே இருக்க எம்டி கால் பண்ணி இப்போயே நீ இங்கே வரலைன்னா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அந்த எம்டி வந்துடுவார். சாரி ஷாவனிங்க, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். நீ என்ன இந்த மாதிரி விமனெல்லாம் எப்படி வச்ச, இவங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் கால் முட்டி போட்டு பெக் பண்ணுவாங்க, ப்ளீஸ் எங்களோட வாழ்க்கையே இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சிடலாமே இந்த ஒரு தடவை, நீ இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ கைண்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லவும் அப்போ வந்து அந்த பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் மாற்றி சண்டை போடுவாங்க, ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்ட்டு அடுத்து அவங்கள அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த எம்டியை கூப்பிட்டு ஹீரோயினோட மாமியார் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த மாலோட ஓனர் வந்து என் மருமக தான், இவங்க யாரும் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்கையில் அவங்க கொலீக்ஸ் அதாவது கிளாஸ்மேட்ஸ் பேசிப்பாங்க. சியாவுலி வந்து திடீர்னு பெய்ஜிங்கை விட்டே கிளம்பிட்டா, என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஆமாம் ஒன்றும் புரியலை, இந்த காலேஜை விட்டு போக வேண்டிய நாயெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிப்பாங்க. அப்போ வந்துடுவார். ஏன்னா இவர் வந்து அவங்கள ஹீரோயினை யாரும் புள்ளி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வந்துடுவார். வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் அரைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன்ட்டு எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ தானடா 2 நாளைக்கு முன்னாடி அவளை பற்றி தப்பாக சொன்னேன், இப்போ என்னடா மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நானும் ஒன்றும் உன்னைய விட வசதியில் குறைஞ்சவ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுவாள். அப்போ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பார். பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துட்டு ஒன்று படிக்கிறது விட்டு மற்ற எல்லா வேலையும் பார்க்குறது அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி செய்கையாக சொல்லிட்டு போவார். அங்கே வந்து எல்லோரும் ஹீரோ வந்து பாடம் நடத்திட்டுருக்கப்ப அந்த பொண்ணை எழுப்பி நான் அவன்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், நேற்று நடத்தினதை பற்றி, இப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பார். அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே பேந்த முழிச்சிட்டே நிற்கும். அப்போ அந்த பொண்ணு புக்கெல்லாம் காமிக்கும், அப்போயும் அவளுக்கு தெரியாது. ஐயோ எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறதுக்கு உடனே ஹீரோயின் எழுப்பி இதுக்கு ஆன்சர் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. பண்ணதும் இவளுக்கு செம்ம காண்டாயிரும். அடுத்து ஹீரோ வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, நீ இங்கே இரு, அந்த பொண்ணையும் ஹீரோயினையும் இருக்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நீ இதை வந்து காப்பி பண்ணிட்டு வரணும் 1 வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், 1 வாரத்தில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் முன்னாடியே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஹீரோ போவார். நீ ப்ரொஃபஸரையும் வந்து செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் நினப்பா. நீ ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்ட்டு ஹீரோ கேட்பார். இல்லை நான் படிக்கணும், இங்கே படிக்க தான் வந்திருக்கேன், ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் என்னோடய படிப்பு வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வருவார். அங்கே அந்த ஹீரோயினோட சீனியர் வந்து ஹீரோவை அடிச்சிருவார். நீ ப்ரொஃபஸராக இருந்துட்டு நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன்
கேட்பான். அதுக்கு என்ன சொல்லுவார் ஹீரோ, இது உனக்கு தேவையே இல்லை, நீ எதுக்கு இதில் தேவையில்லாமல் உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயின் போய் பேந்த பேந்த முழிச்சிட்ருப்பாங்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிச்சி வச்சுருவார். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்பாங்க. இல்லை விடுங்க சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி வச்சுருவார். சாரி, அந்த பையனை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அவன் வந்து உண்மையில இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் போல். பாரு அவன் வந்து என்னையே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறதுக்கு, அவர் ஜஸ்ட்டு என்னோட சீனியர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்துடுவார். வந்து எல்லாரையும் நீங்கள் எல்லாம் வெளியே போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியாக நிம்மதியாக படிக்கணுன்றதுக்காக எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவார். வெளியே அனுப்புனா ஹீரோயினை பார்த்து நீங்கள் நிம்மதியாக படிங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும் அவங்க சிரிச்சுட்டே பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும் அவங்க அம்மாட்டிருந்து. நான் காலேஜுக்கு வெளியே தான் இருக்கேன், இப்போ நீ வர்றியா இல்லை நாங்கள் எல்லோரும் காலேஜுக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாங்க. அவங்கக்கிட்ட போகாமல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, எங்களுக்கு மட்டும் 3 மில்லியனை கொடுத்துட்டு ஏமாத்திடலான்னு பார்க்குறியா? எங்களுக்கு ஒரு வில்லா வாங்கணும், அதுக்கு 3 மில்லியன் பத்தாதான், 10 மில்லியன் வேணுமா, எங்களுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கேட்பாங்க. அப்படி கேட்குறதுக்கு அந்த பொண்ணு வந்து வந்து நீங்கள் என்ன இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இல்லை நான் போக முடியாது, எங்களுக்கு காசு வேணும், இல்லைன்னா நாங்கள் என்ன அவளை பற்றி உள்ளே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி சொல்லுவாங்க. இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம், அவள் இங்கே இருந்தால் தானே இவ்வளோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல. வந்து உங்களுக்கு காசு தானே வேணும், நான் தரேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவள் வந்து 10 மில்லியனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பையனை என்ன பண்ணிடுவான், நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் யாரோட குழந்தையோ வயிற்றில் வச்சுட்டு பெற்ற தாய் தகப்பனையும் மதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப சீன் போடுவார். அப்போ சீன் போடையில் நீங்கள் உண்மைக்கே என் அப்பா அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக வந்துடுவார். இல்லை அவங்களோட அப்பா அம்மாவே கிடையாது, அவங்க வந்து உன்னை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவார், நான் டிஎன்ஏ டெஸ்ட்டே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவனோட குழந்தைய தானே நீ வயிற்றில் வச்சுருக்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் இதாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கலே ப்ரொஃபஸர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கே அருகதை கிடையாது, இவரெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நம்மளால் நம்ம அங்கிளுக்கு தான் ரொம்ப கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஹீரோவோட பாட்டி அம்மா எல்லோரும் வந்துட்டு, யார் என் பேரனையும் பேத்தியும் வந்து இதாக பேசுகிறது, யாருக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, என்னது ஃபேமிலியோட யங் மாஸ்டர் இவர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் இவங்களை நம்ம வந்து அஃபெண்ட் பண்ணவே கூடாது, நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஹீரோவோட பாட்டி சொல்லுவாங்க, இவங்களை வந்து இந்த நாட்டை விட்டு, இப்போ அதாவது பெய்ஜிங்கை விட்டு வெளியே அனுப்புங்க, இவங்களை இனிமேல் என் முகத்தில் என் கண்ணு முன்னாடி இவங்க யாரையும் நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த கட் பண்ணால் மேரேஜ் பண்ணிக்கிற ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லுவார், எல்லோரும் பெய்ஜிங் அதாவது எல்லோரும் வந்துட்டாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. அப்போ வந்து அவங்க என்னோட உண்மையான அப்பா அம்மாவே இல்லையா, அப்போ என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருப்பாங்க. ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறதுக்கு, இது ஒன்று நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தப்போ நான் போட்டிருந்தேனா, இதை வந்து எப்போவுமே நான் தொலைச்சிடாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோட பாட்டியும் அம்மாவும் வந்து எல்லோரையும் வெல்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே லின் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை நாங்கள் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லுவாங்க. சரி விடுங்க, கல்யாணத்தில் எதுக்கு இதை பற்றிலாம் பேசிட்டு,
கல்யாணத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து ஹீரோவோட பாட்டிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிள்ளை பிறந்ததும் யாரோ வந்து அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு, பாவம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க பாட்டி. அங்கே ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஹீரோ ஒரு நெக்லஸ்ஸை. அது வந்து சம்திங் ஏதோ பிரேக் ஆகிடும் போல். அவங்க 2 பேரும் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி இது தெரியாமல் பிரேக் ஆகிடுச்சு, இவங்கள மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு, ஓகே இப்போ நீ என்ன போட்டுப்ப, இந்த நெக்லஸே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெக்லஸே ஹீரோயினோட நெக்லஸே ஹீரோயின் கழுத்தில் மாட்டி விடுவாங்க. அதை பார்த்துட்டு போட்டு ஹீரோ வந்து அப்படியே அழகாக அதாவது மேரேஜ் ஹால்குள்ளே வருவார். ஹீரோ வந்து அப்போ அங்கே இருக்கவங்களாம் பேசிப்பாங்க, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்து ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் வந்து அழகாக உள்ளே வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஹீரோயினை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயின் வர்றதை வந்து அந்த லின் ஃபேமிலியில் உள்ளவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது ஏன் நெக்லஸ் மாதிரி இருக்குது, இவ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹீரோட்ட கிட்டக்க போவாங்க. ஹீரோ விட மாட்டார். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு, இவ ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்க நெக்லஸை கழட்டி காமிப்பாங்க. ஹீரோயின் அப்படியே பேந்து முழிச்சிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து, ஆமாம் இவங்க லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் சொல்லுவார். ஹீரோயினும் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் தொலைச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, லின் ஃபேமிலியோட எல்லா சொத்தும் வந்து ஹீரோயினுக்காக நான் வந்து டௌரியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அனௌன்ஸ் பண்ணுவார். ஹீரோயினு அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஒன்று சேர்ந்ததோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.